கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு அருமையான இந்த ஒரு மாலை நேரத்திலுமாய் கூட விசேஷமாக இந்த ஒரு 101வது மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற எல்லா பெரியோர்கள், சிறியோர், வாலிபர், குழந்தைகள் எல்லாருக்குமே இந்த ஒரு அருமையான வேலையில பிதாவையும் குமாரராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்ற ஒரு வாழ்த்துக்களோடு கூட நாம் இந்த ஒரு நாளுக்குரிய சத்திய செய்திக்கு நம்ம கடந்து செல்வோம். ஒரு தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா, புதிய மனுஷனும் புதிய சிருஷ்டியும் ஒன்றா அல்லது வேறு வேறா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டவுட் இருக்கு இல்லைங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா இதை பத்தி? புதிய மனுஷன் புதிய சிருஷ்டி, ஏன்னா வேதத்துல நம்ம இதை பத்தி நிறைய புது சிருஷ்டி பத்தி நம்ம கேட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். புதிய மனுஷனை பத்தி நிறைய படிக்கிறோம். ஆனா இதை பார்த்தா ரெண்டும் ஒண்ணு போலவும் தெரியுது, இல்ல வேற வேற மாதிரியும் நமக்கு என்ன செய்யுது, ஒரு டவுட், ஒரு குழப்பமா இருக்கிற மாதிரி தோணுது. அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி தான், இது ஒரு ஆராய்ச்சி பாடம் தான். இது கரெக்டா இதுதான் சொல்லிட்டு உறுதியா அந்த நாள்ல நம்ம ஆணித்தரமா சொல்ல முடியாதுங்க. முடிந்த வரைக்கும் ஏன் இது ஒரு டவுட்டா இருக்குது, அதனுடைய விரிவாக என்னன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போறோம். அதுக்கு ஆதார வசனமாக நம்ம வாசித்த ஏற்கனவே மறுபடியும் நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் 6:15. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். காரியம் என்ன? காரியம் நம்ம காரியம்னா என்னங்க? காரியம்னா என்ன சொல்லுவோம்? இதை புதிய திருவள்ளியத்துல பாத்தீங்கன்னா இன்றியமையாதது, இன்றியமையாதது, இன்றியமையாத பொருள் அப்படிங்கிறோம் காரியம். அப்படின்னா இன்னும் சொல்ல போனா அத்தியாவசியமானது நம்ம சொல்லலாம். ஒரு 4 விஷயத்த நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நம்ம மனதில், நம்முடைய செயல்ல எல்லாத்திலையும் வச்சுக்கணும். முதலாவது பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயம். நம்ம பேசுவோம் அடிக்கடி, தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத காரியம் அப்படின்னு சொல்லி. தேவையில்லாத பேசாதீங்க, தேவையில்லாத யாரை வாங்குறீங்க, இப்படி தேவையில்லாத விஷயம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அடுத்து அனாவசியமான செலவு, அனாவசியமா பேசாதீங்க அப்படிலாம் சொல்லுவோம், அனாவசியம். அடுத்தது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அவசியம் இருந்தா மட்டும் அதை என்ன செய்யணும், அதை செய்யலாம், பேசலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும். அதை விட பாத்தீங்கன்னா அத்தியாவசியம் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றையும் முத நம்ம அத்தியாவசியமானதை முதல்ல நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு அப்புறம்தான் அவசியம் மற்ற காரியத்துல நம்ம பார்ப்போம். அது போல இதை பத்தி இன்னொரு வசனோட பழைய ஏற்பாட்டுல வரும் பிரசங்கி 12:13 வாசிப்போம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைகொள். தெரிஞ்ச வசனம் தான் பாருங்க. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. ஒரு காரியம் சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காதீங்க, என்ன சரியா ஒரே பதிலா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த காரியத்தினுடைய கடைத்தொகை, அத முடிவான பதில், ஃபைனலா இதுதான் சரி, இதுதான் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி புது சிருஷ்டியே காரியம். வேதத்துல நமக்கு எவ்வளவோ சத்தியங்கள் நம்ம அறிந்து கேட்டு புரிந்திருந்தாலும் புது சிருஷ்டியே காரியம், அதுவே ரொம்ப அத்தியாவசியமானது, இன்றியமையாதது. அதுக்காக தான் மற்ற எல்லாம் அதை சுற்றி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆழமா திரும்ப திரும்ப பொறுத்துக்கொள்ளணும். ஆகவே இந்த ஒரு கடை தொகையானது, இந்த ஒரு காரியமான இந்த புது சிருஷ்டி அப்படிங்கிற விஷயமானது ஒரு 2-3 படி, 3வது படிநிலையை கடந்து வரணும். என்னங்க? 3வது ஸ்டெப். இந்த ஒரு புது சிருஷ்டி என்பது 3வது ஒரு ஸ்டெப்பா இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3வது ஸ்டெப்னு சொல்லலாம், அல்லது 3வது படின்னு சொல்லலாம், அல்லது 3வது நிலை. அங்குதான் இந்த புது சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இந்த ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு இதற்கு முன்பு இருக்கக்கூடிய 2 நிலையை நம்ம சரியா புரிந்து கொள்ளணும். அது என்னங்க? அது முதலாவது பழைய சிருஷ்டினா, பழைய மனுஷன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். பழைய மனுஷன்னா தெரியாதுங்களா?
இன்னைக்கு எல்லாம் பழைய மனுஷன்னு தெரியாதா? காலகாலமா தாயின் வயிற்றில பிறந்ததுல இருந்து இன்னும் வரைக்கும் அதுலதான் ஊறி பிறந்து வளர்ந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், ஓடிட்டு இருக்கிறோம். பழைய மனுஷன் தெரியாதா அப்படின்னா, பழைய மனுஷனை பத்தி நமக்கு யாரும் சொல்ல வேண்டியது இல்ல, அந்த அளவுக்கு நம்ம ஊறி போயிருக்கிறோம். அடுத்தது புதிய மனுஷன் அப்படின்னா என்ன? பழைய மனுஷனையும் புதிய மனுஷனையும் முதல்ல நம்ம சரியா புரிந்து கொள்ளும் போதுதான் புது சிருஷ்டியை பத்தி நம்ம விவரமா தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே இதை குறிச்சு ஒரு சும்மா ஒரு பிக்சர், ஒரு நெல்லோட்டமா பாத்தீங்கன்னா, பழைய மனுஷன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆதாம சொல்லலாம். ஆதாமும் சந்ததியில இருந்து வந்தக்கூடிய எல்லாம் இன்னைக்கு இருக்கிற மனுக்குலம் மொத்தமும் பழைய மனுஷனுடைய சந்ததின்னு பாக்குறோம். அப்ப அங்கிருந்து ஒரு புதிய மனுஷன் எப்படி எங்கிருந்து உருவாகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது, புதிய மனுஷன் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு அப்புறம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து அது நமக்கு கிடைக்குதுன்னு பாக்குறோம். பழைய மனுஷன் ஆதாமுடைய சந்ததி மற்றும் புதிய மனுஷன் என்று சொல்லும் போது ஒரே வார்த்தை சொல்லலாம். பழைய மனுஷன்னா ஆதாம், முந்தின ஆதாம். புதிய மனுஷன் அப்படின்னா நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, இல்லைங்களா? இப்ப அவனும் ஆதாமுடைய முந்தின ஆதாமுடைய சந்ததி. அடுத்தது நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு அவருக்குள்ள வந்த ஒரு சந்ததி. அப்ப இந்த புதிய மனுஷன்ல இருந்துதான் புது சிருஷ்டி ஒண்ணு வரணும். நேரடியா பழைய மனுஷன்ல இருந்து புது சிருஷ்டி வராது. முதல்ல புதிய மனுஷன் ஆகணும். புதிய மனுஷனே ஆகாம புது சிருஷ்டி ஒண்ணு வர முடியாது. பழைய மனுஷனாகி ஆதாமுக்குள்ள இருந்து ஒரு புதிய மனுஷன் இயேசு கிறிஸ்துவாக நம்ம முதல்ல மாறி அதுக்கப்புறமேல புது சிருஷ்டிங்கிற ஒரு வளர்ச்சிக்குள்ள போய் நம்ம அந்த ஒரு நிலையை அடைய முடியும். இந்த மூன்றாவது நிலை தான் நமக்கு புது சிருஷ்டி அப்படிங்கிற அந்த காரியத்தை, கடைத்தொகையை நம்ம அடைய முடியும். அவை நம்ம இதை விவரமா ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். இதுதான் தேவனுடைய ஒரு பெரிய, இப்படிதான் இருக்குது. பழைய மனுஷன், அதுக்குள்ள இருந்து புதிய மனுஷன் வரணும். புதிய மனுஷனுக்குள்ள இருந்துதான் புது சிருஷ்டி உருவாக்க முடியும். இந்த ஒரு மூன்றாவது ப்ராசஸ்ல தான் நம்முடைய அந்த காரியத்தின் கடை தொகையை, புது சிருஷ்டியை நாம் அந்த நிலைக்கு போக முடியும். அப்படிங்கிறது நம்முடைய ஒரு சில வசனங்கள் மூலமாக நம்ம இந்த ரெண்டையும், முதலாவது பழைய மனுஷனையும் புதிய மனுஷனையும் குறித்து நம்ம ஒரு சில வசனங்களை படிச்சுட்டு அப்புறம் புது சிருஷ்டிக்கான காரியத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம பாருங்க, வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:45. முந்தின மனுஷர் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவர், இரண்டாம் மனுஷர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். பாருங்க, நம்ம திரும்ப நம்ம படிக்கிற வசனம் எல்லாம் ஏற்கனவே படிச்சுதான், அது கொஞ்சம் நம்முடைய ஆராய்ச்சி தான் கொஞ்சம் வித்தியாசப்படும். தெரியாத வசனம்லாம் இன்னைக்கு இருக்க போறது இல்லை, இல்லைங்களா? முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். அப்ப நம்ம முன்னே பார்த்த மாதிரி முந்தின மனுஷன் அப்படின்னா பூமியில் இருந்து வந்த மண்ணான நமது ஆதாம், முந்தின ஆதாமாக இருக்கிறார். பிந்தின மனுஷன் அப்படிங்கிறது அல்லது இரண்டாம் மனுஷன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முந்தின மனுஷன், பிந்தின மனுஷன். இது பழைய மனுஷன், புதிய மனுஷன் அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா, கெட்டு போகிற பழைய மனுஷனை கலைந்து போட்டு தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் தருது. எபேசியர் 4:22-23 படிக்கலாம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, இப்ப நம்ம பாத்துக்கிறதெல்லாம் பழைய மனுஷன், புதிய மனுஷன், புது சிருஷ்டிக்கு நம்ம வரல. இந்த புதிய மனுஷனை, புது சிருஷ்டிய நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நிறைய வேலையில நம்ம யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம். இந்த ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப இது வரைக்கும் என்ன செய்யறோம், பழைய மனுஷனையும் புதிய மனுஷனையும் நம்ம பார்க்கிறோம். வாசிப்போம். கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல களைந்து போடணும். முதல்ல அதை களைந்து போடணும், அது நம்ம கிட்ட இருந்து களையப்படணும். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, படிங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இது யாரு? இந்த தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் யாருங்க? நமது ஆண்டவராகிய. இதை கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும், இல்லைங்களா?
ஏதோ ஒரு மாதிரி இல்ல, பேசுனா நல்லா சந்தோஷமா இருக்குல்ல. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்ன பார்த்தா கெட்டு போகிற பழைய மனுஷன் யாரு அப்படின்னா ஆதாமுக்குள்ள வந்த பழைய வாழ்க்கை முறை, தவறான காரியங்கள். இங்க பாத்தீங்கன்னா நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருக்கு கடவுள் கொடுத்த அந்த நீதி பரிசுத்தமும் தான் புதிய மனுஷன் சொல்றாரு. அப்ப அதை கலைந்து போட்டு இதை தரித்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் மனுஷனை தான் பேசிட்டு இருக்கிறோம். பழைய மனுஷன் புதிய மனுஷன், இது திரும்ப திரும்ப நிறைய வசனங்கள், நம்ம ஒரு சில ஆதாரத்துக்காக ஒரு சில வசனங்களை தான் வாசிக்க போறோம். அதுல கொலோசியர் 3:9-10 வாசிப்போம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷரையும் அவர் செய்கைகளையும் களைந்து போட்டு. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பொய் சொல்றது என்னங்க? பழைய மனுஷன். எங்க இருந்து பொய் வந்ததுங்க? பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமோ ஒருத்தர். பொய்யுக்கே பிதா பாருங்க. பொய் உருவான இடமே பிசாசாகிய சாத்தானால். அது அங்கிருந்து ஆதாமுக்கு முந்தின ஆதாமாகிய அங்கிருந்து வந்தது. அப்போ ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். அந்த பொய் சொல்லக்கூடிய பழைய மனுஷனையும் அவருடைய செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷரை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. தரித்து கொள்ளுங்கள், தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. எப்படி பார்த்தாலும் புதிய மனுஷனை, இப்ப பழைய மனுஷன் பொய்யான மனுஷன், பொய்யான வாழ்க்கை முறை, அது சாத்தானோடு சம்பந்தப்பட்டதா இருக்குது. புதிய மனுஷன் அப்படிங்கிறது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பிதாவாகிய தேவனோடு கூட அவருடைய மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் இணைந்த ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே இவைகளை தரித்து கொள்ளுங்கள், தரித்து கொண்டு இருக்கிறீர்களே என்பதை நம்ம இனிமே நிறைய இந்த மாதிரி வசனங்களை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. இல்ல ரோமர் 6:11 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும். இது என்ன? இது இந்த பழைய மனுஷனை கலைந்து போடுங்க, புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம் திரும்ப திரும்ப அநேக வசனங்கள்ல. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்தபடியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்ப பாவத்துக்கு, பாவ வாழ்க்கைக்கு, பழைய மனுஷன் வாழ்க்கைக்கு நான் செத்துட்டேன், நான் புதிய மனுஷனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை போல வாழ்றதுக்காக நான் மறுபடியும் பிழைத்திருக்கிறதுக்காக எழுந்துட்டேன் அப்படின்னு எண்ணிக்கொள்ளுங்கள். நம்ம யாரும் செத்து போகல. ஆதாமுல வந்த அதே சரீரத்துல அதே உடம்புல உலகத்துல இருக்கிறோம். ஒரு உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர்னால மரணத்துக்கு அடையாளமா நம்ம அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்திருக்கிறோமோ ஒழிய உண்மையிலேயே யாரும் என்ன செய்யலைங்க, செத்து போயிடல, மறுபடியும் உயிரோடு வரல. அது அதே மனுஷன்தான். ஆனா அங்க எண்ணிக்கொள்ள சொல்றார். நீங்க மரித்தவர்களாக, பாவத்துக்கு மரித்தவர்களாக, பொய்யுக்கு, அக்கிரமத்துக்கு, அநியாயத்துக்கு, பழைய மனுஷனுக்கு மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். புதிய மனுஷனுக்கு மறுபடியும் பிறந்திருக்கிறோம், அவரை புதிய மனுஷனை தரித்து கொண்டோம் என்றும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு எண்ணத்துல, ஒரு இருதயத்துல, ஒரு சிந்தைக்குள்ள ஒரு பெரிய ஒரு விடுதலை, ஒரு மாற்றம். அது ஒரு சரீரம் முழுவதும் பேலன்ஸ் செய்யணும் அப்படிங்கிறார். அதுதான் தொடர்ந்து வாசிக்கும் போது வாசிப்போம். அதுல 6:13 நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக கடவுளுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக கடவுளுக்கு ஒப்புக்கொடுங்கள். பாருங்க, இதுக்கு முன்ன இதே உடம்பு தான், இதே சரீரம் தான், இதே வாழ்க்கை, இதே உடம்பு, இதே தான் இருந்தோம். ஆனா அங்க என்ன பண்ணோம்? நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு. இதுக்கு முன்ன பாவத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தோம். நம்முடைய கை, கால்கள், நம்முடைய எண்ண சிந்தனை, நம்முடைய வாழ்க்கை முறைய பாவத்துக்கு, பொய், அக்கிரமம், அநியாயத்துக்கு போயிட்டு இருந்தது. இப்ப நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து. நீங்க செத்து போய் மறுபடியும் பொழிச்சிருக்கிறீங்க, மறுபடியும் உயிரோடு வந்திருக்கிறீங்க. உண்மையாலே செத்து போயிடல, ஆனா செத்து போயிட்ட மாதிரி ஒரு பாவனையா நீங்க மறிச்சிட்டீங்க, பாவத்துக்கு மறிச்சிட்டீங்க. பழைய மனுஷன் செத்துருச்சு,
எதுக்கு? அதுக்குதான் ஒரு அடையாளம், வெளிப்புறமான ஒரு அடையாளம் செய்யறோம் பாருங்க. நம்ம தண்ணியில இப்படி முழுகும் போது என்ன செய்யறோம்? செத்துட்டோம், மறுபடியும் எழுந்திருக்கும் போது மறுபடியும் உயிரோடு வந்த மாதிரி ஒரு அடையாளத்தை நமக்கு வச்சிருக்கிறாரு. அது போல எண்ணிக்கொள்ளுங்கள், ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்பு கொடுங்கள் அப்படிங்கிறாரு. நிறைய இதை பத்தி நிறைய சொல்றாங்க. அதுலயே 6 to 8 வரைக்கும் வாசிப்போம் தொடர்ந்து. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்டது இயேசு கிறிஸ்து எப்ப சிலுவையில் இந்த உலகத்துல அறையப்பட்டாரோ, அவர் பலியானாரோ, அப்பவே அது அவருக்காக இல்ல, அது யாருக்காக? நானு என்னுடைய பழைய மனுஷன் ஆதாமுக்கு சரிநிகர் சமான விலை, அது எனக்கு பதிலா அவரு அதுல பலியாயிட்டாரு. அப்ப நான் சிலுவையில் அறையப்பட்டுட்டேன். அது அப்பவே. அப்ப நம்ம எப்ப தெரிந்து கொண்டோம்னா, தெரிந்து கொண்ட நேரத்திலிருந்து நான் அதை எண்ணிக்கொள்ளணும். நான் சிலுவையில் பழைய மனுஷன், பாவ மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டாச்சு, இனி அந்த மனுஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி ஆமா, செத்து போன மனுஷன் எப்படி எதுவுமே செய்ய முடியாதோ, எந்த ஒரு அசைவுமே இருக்காதோ, அது போல நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளணும். பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. வாசிங்க. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். எத்தனை பேர் கிறிஸ்துவுடனே கூட மரித்திருக்கிறோம்? அப்படி மரித்தோமானால் அவருடனே கூட நாம் என்ன செஞ்சிருப்போம்? பிழைத்திருப்போம். கிறிஸ்துவோடு கூட மரிச்சது எதுக்கு? பாவத்துக்கு. ஆதாமுக்கு பதிலா மரிச்சோம். ஆதாமுடைய பாவத்தை, ஆதாமனுடைய அக்கிரமத்தை, அநியாயத்தை, சாபத்தை சுமந்து கொண்டு அந்த மரித்தோம். சிலுவையில அவர் மரித்தாரு. அது அப்ப அதே கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால், அவரோடு கூட மரித்து போயிட்டு நினைச்சுக்கிட்டா இப்ப என்ன செய்யும்? அவரோடு கூட பிழைத்தும் இருக்கிறோம். பழைய மனுஷனுக்கு செத்துட்டோம், புதிய மனுஷனுக்கு என்ன செஞ்சிருப்ப? பிழைத்து இருக்கிறோம். பழைய ஆதாம கொண்டுட்டோம், புதிய ஆதாம் எனக்குள்ள என்ன செய்யறாரு? பிழைத்து இருக்கிறாரு அப்படிங்கிறது இதுல நம்ம பாக்குறோம். சரிங்களா? இப்ப இதுதான் நிக்கோதேமு கிட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமு ஒரு பெரிய உரையாடல் நடக்கும் நைட்டு காலத்துல. நம்ம வாசிக்கல யோவான் 3:3 பாருங்க. இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஒருவர் மறுபடியும் பிறவாவிட்டால் கடவுளுடைய ராஜ்யத்தை காண மாட்டார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன சொல்ல வர்றாரு? ஒருத்தர் மறுபடியும் பிறக்கணும். ஒருத்தர் மறுபடியும் பிறக்கலாம் என்ன செய்ய முடியாதான்? தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அப்படிங்கிறார். அப்படின்னு மெய்யாகவே மெய்யாக சொல்ற. அப்ப ஒருத்தர் மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும் ஒரு தரம் பிறக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? முன்னாடி இருந்தவர் சாகணும். அப்ப ரெண்டாவது ஒரு பிறப்பு மனுஷனுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்ப இது எப்படி அப்படிங்கிறார் நிக்கோதேமு. இது எப்படி ஆகும் அப்படின்ட்டு 3:4 அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றார். அடுத்த வசனம் வாசிங்க. 3:5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப எப்படி பிறக்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். முன்ன என்ன சொன்னாரு? காண மாட்டான் அப்படிங்கிறாரு. இங்க பிரவேசிக்க மாட்டான் அப்படிங்கிறாரு. இப்ப தேவனுடைய ராஜ்யத்தை காண வேணும், முதல்ல பார்க்கணும், அப்புறம் அதுல பிரவேசிக்கணும். ஆளுக்கு செய்யறத பத்தி எல்லாம் பேசலாங்க. முதல்ல ஒரு மனுஷன் பழைய மனுஷனா இருக்கிறவன், பழைய மனுஷன் செத்து புதுசா வந்தாதான் முதல்ல தேவடைய ராஜ்யத்தை பார்க்க முடியும். தேவடைய பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களாம் அறியும்படி உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லும் போது, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை தெரியணும்னாவே, முதல்ல அதை காணணும்னாவே, என்னன்னு அறியணும்னாவே முதல்ல பழைய மனுஷனுக்கு சாகணும், பழைய மனுஷனை கொல்லணும், சிலுவையில் அறையணும், பொய்யான மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனா மாறணும். முதல்ல மனுஷனா மாறணும். மனுஷனா மாறி தேவனுடைய ராஜ்யம்னா என்னுடைய திட்டம் என்ன, பரலோகத்துல
அதுக்குரிய ரகசியங்கள் என்னங்கிறதெல்லாம் அறியறதுக்கு முதல்ல புதிய மனுஷனாகணும். பழைய மனுஷனால அவனுக்கு மண்டையில ஏறாது. புதிய மனுஷனாகணும். இயேசு கிறிஸ்துவ போல சிந்திக்கக்கூடிய, அறியக்கூடிய பரிபூர்ண சிந்தை, ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். ஜீவன் இருந்தா தான் கடவுளுடைய திட்டமே தெரியும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் புது சிருஷ்டி ஆகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ண முடியும். அப்ப இப்படியா காரியங்கள் உள்ளார இருக்குது பாருங்க. அப்ப இதுதான் ஞானஸ்நானத்தை பத்தி பேசும்போது கூட இது ஒரு 3 விதமா இருக்குது. கடந்த நாள்ல சகோதரர் கூட, இப்படி மூத்த சகோதரர் கூட யோவான் ஸ்நானங்கிற விஷயத்துல சொன்னார். 3 ஞான ஸ்நானத்தை பத்தி நமக்கு தெரியும். ஒண்ணு ஜலத்தினால பழைய மனுஷனை அடக்கம் பண்றது, ஆவியினால புதிய மனுஷனை உயிர்ப்பிச்சு அவனை வாழ வைக்கிறது, அக்னியினால யாரெல்லாம் அக்னி ஞான ஸ்நானத்துக்கு போறாங்களோ அதை கரெக்டா கம்ப்ளீட் பண்றாங்களோ அப்பதான் அவங்க புது சிருஷ்டி ஆகிறதுக்கான ஒரு வாசலுக்கு போறாங்கன்னு அர்த்தம். இதை பத்தி நம்ம என்ன தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்க. அப்ப இதுல இது எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது யோவான் 1:3 வாசிப்போம். அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷருடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் கடவுளாலே பிறந்தவர்கள். இந்த காரியம் எப்படி நடக்குது? எப்படி பழைய மனுஷனை அழிச்சு கொன்று ஒரு புதிய மனுஷன் ஆகிறது எப்படின்னு சொல்லி பார்த்தா இதனுடைய காரியம் அவர் மாம்ச சித்தத்தினாலாவது, அவர் ரத்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே கடவுளாலே பிறந்தவர்கள். இப்ப கடவுளால பிறக்கணும். நம்முடைய உலக வாழ்க்கையில ஆதாமுக்குள்ள வந்த மாமிச சித்தத்திலோ புருஷனுடைய சித்தத்திலோ பிறவாமல் கடவுளால பிறக்கக்கூடியது எப்படி பிறகு நமக்கு தெரியும் இல்லைங்களா? நிறைய நம்ம வசனம் நம்ம படிச்சிருக்கிறோம். எப்படி பிறந்திருக்கிறோம்? அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் என்ன செய்யப்பட்டுக்கிறோம்? ஜெனிப்பிக்கப்பட்டுக்கிற போறோம். 1 பேதுரு 1:23 வாசிப்போம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறீர்களே. அப்போ இந்த 2வது பிறப்பு, மறுபிறப்பு அப்படிங்கிறது, புதிய மனுஷனாக பிறக்கிறது அப்படிங்கிறது, கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவை போல ஒரு மனிதன் மறுபடியும் இந்த பூமியில வாழ்றதுக்கு, பிறக்கிறதுக்கு, மறுபடியும் ஜீவனை பெறுறது அப்படிங்கிறது, பழைய மனுஷனை கலைந்து போட்டு பழைய மனுஷன் சிலுவையில் அறைந்து இப்படி கொன்று அது ஒண்ணு இல்லாத ஆக்கி புதுசா பிறக்கணும் அப்படிங்கிறது என்ன எதனால நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அழிவுள்ள வித்தினாலே புருஷனுடைய சித்தத்தினாலோ மாம்ச சித்தத்தினாலே அல்ல, அழிவில்லாத வித்தாகிய என்றென்றைக்கும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டது. எங்க நீங்க ஜெனிப்பித்தல் அப்படின்னா உடனே எங்க போயிடுறாங்க? புது சிருஷ்டிக்கு. அது கருவாகுது, அது 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 முளைக்குது, அது ஆரம்பிக்குது, இப்படி நிறைய பேசுறாங்க. முதல்ல இந்த என்ன ஜெனிப்பித்தல், என்ன அங்க பிறகுறாரு? யாரு பிறகுறாங்க? அந்த அழிவில்லாத வித்துனால மாம்சத்துல பிறந்து மாம்சத்துல வாழ்ந்து மாம்சத்துல உயிரிழந்து என்று பெயர் கொண்டிருந்து செத்தவனா இருக்கக்கூடியவனை அடக்கம் பண்ணி போட்டு மறுபடியும் புதிய மனுஷனை பத்தி தாங்க பேசுறாரு. ஒரு புதிய மனுஷன் இப்ப பிறக்க போறதான். இயேசு கிறிஸ்துவ போல வாழ்றதுக்கு முதல்ல நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம முதல்ல மாறணும். அப்புறம் தான் அழியாமைக்கு சாகாமைக்குரிய காரியம் அங்க இருந்து தான் வரும். பழைய மனுஷனை முதல்ல பலியாக்கணும், புதிய மனுஷன் பிறக்கும். புதிய மனுஷனை பலி கொடுக்கும் போது தான் புது சிருஷ்டிக்கான வழி பிறக்கும். இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்குங்க. அப்ப எப்படி நம்ம பிறக்கிறோம்னா, தேவனுடைய அழிவில்லாத அந்த வித்துனாலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட அவரை தரித்து கொண்டிருக்கிறோம், அவருக்குள்ள நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதுல பாக்குறோம். அதுல இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இது உடனே நடக்கிற காரியம் இல்லைங்க. உடன்படிக்கையில டக்குன்னு போய் மொழி எழுந்துட்டு உடனே அதோட அந்த 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 கண்ணமூடி திறந்த உடனே அப்படியே நம்ம மேஜைக்கு மாரி அப்படியே மாறிடுறது இல்லைங்களா? அது தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்குது. 2 கொரிந்தியர் 4:11. நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷரானது அழிந்தும் உள்ளான மனுஷரானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. என்ன சொல்றாரு? ஆனபடியில நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எனக்கு பெரிய போராட்டங்க. சும்மா
ஒரு பழைய மனுஷனை ஒருத்தன் கலைந்து போட்டு புதிய மனுஷனா மாறுறதுங்கிறது ஆதாமுக்குரிய பழைய வாழ்க்கை. இதே ஒரே மனுஷன் ஒரே வாழ்க்கையில பழைய ஒரு வாழ்க்கையை கலைஞ்சிட்டு புதிய ஒரு வாழ்க்கையா வாழ்றதுங்கிறது அவ்வளவு லேசான விஷயம் இல்லை. அதுவும் காலகாலமா 20-30 வருஷம் தாயின் வயிற்றில இருந்து நம்ம சந்ததியா பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்து ஊறி போய் கிடந்த இந்த பழைய மனுஷனை, பழைய சிந்தைய, பழைய யோசனைய, அக்கிரம அநியாய வாழ்க்கையை கலைஞ்சு போட்டு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழ்றதுங்கிறது, இயேசு கிறிஸ்து போல தம்மை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இந்த புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் அது புதியாக்கப்பட வேண்டிய அவசியமா இருக்குது. மனுஷனானது புது சிருஷ்டி அல்ல. நம்ம பார்த்து படிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா மனுஷனை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாரு. அதனால இது ரொம்ப ஒரு முக்கிய ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையா இருக்குது. அதனாலதான் நம்ம அடிக்கடி படிச்ச வசனம் தான் கலாத்தியர் 5:17 பாருங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. பாருங்க, இது ஒரு பெரிய போராட்டமா இருக்குது. மாம்சம் அப்படின்னா பழைய மனுஷனுடைய மாம்ச சிந்தை, மாம்ச வாழ்க்கை, ஆதாமுக்குரிய எல்லா ஒரு காரியமும் இருக்குது. அப்ப ஆவின்னு சொல்லுவது இப்ப நம்ம வேத வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா, தேவனுடைய வசனத்தினால. இந்த வசனத்தினால இன்றைக்கு நமக்கு உள்ள இருந்து நமக்கு ஒரு புதிய ஒரு ஆலோசனை, புதிய ஒரு வித்து, அது நம்மள புதுசா இப்படி வாழ சொல்லுது. இயேசு கிறிஸ்துவ போல மாதிரியை வச்சு வாழ சொல்லுது. அப்படி வாழ்றதுக்கு கஷ்டமா இருக்குது. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு போராடுது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் சீக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர் செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்குது. பெரிய போராட்டம். முதல்ல பழைய மனுஷனுக்கும் புதிய மனுஷனுக்கும் உள்ள போராட்டத்துல நம்ம ஜெயிக்கணும். ஒண்ணு அது சாகணும், இல்லைன்னா இது சாகணும். ரெண்டுல எதையோ ஒண்ணு சாகடிக்கணும் இல்லைங்களா? இப்ப பழைய மனுஷனை சாகடிக்காம நம்ம முதல்ல அதுல வெற்றி பெறணும். பவுல் அதான் சொல்றாரு பாருங்க, நிறைய இடத்துல நல்ல போராட்டத்தை போராடினு. எங்க போராடுறாரு பாருங்க, எதுல போராடினாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆமா, நல்ல போராட்டத்தை போராடினேன். விசுவாசத்தை, என்ன விசுவாசம் அவருக்கு வந்துச்சு? என்ன தேவன் கடவுள் பிதாவாகிய கடவுள் இயேசு கிறிஸ்து மூலமா அவருக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த விசுவாசத்தை காத்து கொண்டாராம். போராட்டம்னா என்ன? விசுவாசிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. விசுவாசம் வைப்பது வேற, விசுவாசத்தை காத்து கொள்வது என்பது வேற. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம். விசுவாசம் வச்சிடலாங்க. நான் சாகர வரைக்கும் எனக்கு இப்போ 100 வருஷம் வரைக்கும் 100 வருஷம் கூட பரலோக பிதா தான் கடவுள், இயேசு கிறிஸ்து தான் அவருடைய குமாரன் இல்லைங்களா? நான் கடைசி வரைக்கும் நான் உறுதியா அவரை பற்றி கொண்டு இருப்பேன். இப்படி கடைசி வரைக்கும் நம்ம வசனங்கள் எல்லாம் படிக்கலாம், பெரிய பெரிய ஆச்சரியமா பேசலாம் பாருங்க. ஆனா காத்து கொள்வதுங்கிறது வேற. காத்து கொள்றதுன்னா என்ன? விசுவாசம் வச்சிடலாம். விசுவாசம் வைக்கிறது, காத்து கொள்றதுதான் ரொம்ப பெரிய விஷயம். போராடணும். அதுக்கு கடவுள் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை அப்படியே கீழ்ப்படிந்து செய்யணும், வாழணும், முடிவு வரைக்கும் வாழணும். காத்து கொள்றதுன்னா இப்ப பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறோம். பொய்யை கலைந்து பிறனுடனே அவனவன் மெய்யை பேச கடவுள் அப்படின்ட்டாரு. இப்ப மெய்யை பேசணும். இன்னைக்கு மெய்யை பேசிட்டேன், நாளைக்கும் பொய் பேசக்கூடிய சூழ்நிலை வரும். அப்ப அந்த விசுவாசம், கடவுள் நம்மகிட்ட பேசுறாரு, பொய் பேசக்கூடாதுங்கிறாரு. ஆனா சூழ்நிலை பொய் பேச சொல்லுது. இப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த விசுவாசத்தை நான் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள. எது வரைக்கும்? மரணம் வரைக்கும். அப்ப விசுவாசத்தை காத்துக்கொள்ளுண்டே, நல்ல போராட்டத்தை போறேன்னு விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னா அப்பதான் சொல்றாரு, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாரு. இல்லைன்னா சும்மா வராதுங்க. பழைய மனுஷனை நம்ம முதல்ல கலைந்து போடணும். அதுக்கு பெரிய போராட்டம் உண்டு. நல்ல போராடணும். இது நல்ல போராட்டங்கிறாரு. இது என்ன போராட்டங்க? நல்ல போராட்டம். நல்ல போராடி கடவுள் நம்ம கொடுத்திருக்கிற இந்த பரிசை பெறுவதற்கு நம்ம ஜெயிக்கணும் இல்ல? அப்ப இப்படியாக நம்ம இந்த பழைய மனுஷனை முதலாவது ஜெயிக்கணும், ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ளணும். பழைய மனுஷனா என்ன? பழைய வாழ்க்கை முறை, உலகம் வாழ்ற மாதிரி வாழ்றது, உலகம் பார்க்கிற மாதிரி, உலகம் பேசுற மாதிரி, உலகம் சிந்திக்கிற மாதிரி, இந்த உலகத்தார் என்றதெல்லாம் நம்மளும் என்றது. புதிய மனுஷன் இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள், வேதம் நமக்கு பிதாவாகிய கடவுள் சொல்லிக் கொடுக்கிறது, நம்ம சிந்திக்கிறது, என்றது, பேசுறது, வாழ்றது.
புதிய மனுஷன். இதை முதல்ல நம்ம உறுதிப்படுத்தணும். இப்ப அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்ச உடனே எத்தனை வருஷங்க போராடிட்டு இருந்தாங்க? 50 வருஷம் 60 வருஷம் சாகர வரைக்கும் இதுக்கே போராடிட்டு இருந்தாங்களா? ஒரு குறிப்பிட்ட நாள்ல பாத்தீங்கன்னா தேவ ஆவியினால உடன்படிக்கை பண்ணாங்க, தேவ ஆவியை பெற்றாங்க. ஒரு கொஞ்சம் நாளுக்குள்ளாரையே முதல்ல இந்த உலகத்துக்குரிய எல்லாவற்றையும் விட்டோமே பின்பற்றினோமே அப்படிங்கிறாங்க. இதையே பிடிச்சி இதுகிட்டே போராடிட்டு இருக்கல அவங்க. நல்லா பாருங்க, யார் வேணாலும் பாருங்க, நம்முடைய அப்போஸ்தலர்கள் எல்லாம் பாருங்க. சீக்கிரத்துல பேதுரு எல்லாம் பாருங்க, எல்லாத்தையும் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நிறைய சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்கிறாரு. இந்த உலக பிரகாரமான பழைய மனுஷனுக்குரிய அத்தனையும் விட்டுட்டாங்கிறார். இப்ப கிறிஸ்துவை போல நிக்கிறாரு. அவர் எப்படி இந்த நரிகள் குழிகளுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடல உண்டு, மனுஷனுக்கு தலை சாய்க்கு இடமில்லைங்கிறாரு, எப்படி ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ங்கிறாரு, இப்படி நிறைய சொல்றாரு. அப்படியே சீசர்களும் பேசுறாங்க. குறுகிய காலத்துல இந்த உலகத்துக்குரிய பழைய மனுஷன் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஜெயிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் போராட்டமே வந்து வேற புதிய சிருஷ்டிக்குரிய போராட்டத்துல அவங்க நின்னாங்க. அது என்னங்கிறத நம்ம இன்னும் ஒரு சில வசனங்கள் மூலமா நம்ம பார்க்கலாம் பாருங்க. அப்ப இந்த இப்படியாக நாம ஜெயிக்கிறது, நித்திய ஜீவனை பெறுவது அப்படிங்கிறது, மறுபடியும் பிறக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, சுருக்கமா ஒரு சில வாயில சொல்லிடலாம், வசனம் படிச்சா நமக்கு டைம் பத்தாதுங்க. அதாவது புதிய மனுஷன் அப்படின்னா மறுபடியும் பிறந்தவன், மறுபடியும் பிறந்த புது பிறப்பு, மறுபிறப்பு ஒரு மனுஷன் அப்படின்னு பாக்குறோம். நித்திய ஜீவனுக்காக உயிர்ப்பிக்கப்பட்ட நிலை. இதை அக்கிரமங்களும் பாவங்களினால் மறித்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தங்கிறார். மறுபடியும் ஒரு பிறப்பு, மறுபடியும் உயிரோடு நின்று பெயர் கொண்டு செத்தவனா இருந்த நம்மள, பாவத்துல மறித்திருந்த நம்மள மறுபடியும் உயிர் கொடுத்திருக்கிறார். இத மறுபிறப்பு. மனுஷனுக்கு, புது சிருஷ்டிக்கு இல்ல. பாருங்க, இப்ப நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கிறதுக்கு பவுல் சொல்ற, நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் காணேன் அப்படிங்கிறாருல, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றது ஜீவன் உள்ள ஒரு வாழ்க்கை. நிறைய படிக்கிற மேகம் போன்ற திரளான இந்த முற்பிதாக்கள் நிலை, இந்த நிலைக்கு வரணும். இதான் மனுஷன், ஒரு மனுஷ நிலை, புதிய மனுஷன் அப்படின்னா நம்ம அந்த நிலைக்கெல்லாம் வரணும் பாருங்க. இனி வரும் உலகத்தில் உயிர்த்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வாங்க இல்லைங்களா? வரக்கூடிய ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்து மூலமா எல்லாரும் உயிர்த்தெழுந்து வந்து தங்களை நிரூபித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாங்க, நிரந்தரமா வாழ்றதுக்கான ஜீவனை பெற்றுக்கொள்வாங்க இல்லைங்களா? அந்த ஜீவனை அட்வான்ஸா முன்கூட்டியே நமக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி பரிபூர்ண மனுஷனா இந்த பூமியில வந்து இருந்தாரோ, பாவம் செய்யாதவரோ வாழ முடிஞ்சதோ, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குரிய ஒரு ஜீவனை கொடுக்கிறார், மறுபிறப்பு கொடுக்கிறார், உயிரை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் பயன்படுத்தி தான் இதுக்கப்புறம் தான் புது சிருஷ்டிக்கான ஒரு 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 படிக்க போக போறோம். இந்த அறிவு நமக்கு இல்லை அப்படின்னா, புது சிருஷ்டியா புதிய மனுஷனான்னு சொல்லி சரியா தெரியல அப்படின்னா நிறைய இதுல மிஸ் ஆகுறோங்க. நம்முடைய வாழ்க்கையில சரியான ஒரு பாதையில செல்ற மாதிரி நமக்கு தெரியாது. அது எப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஒரு சில காரியங்களை பார்க்கலாங்க. ரோமர் 6:22 வாசிப்போம். அதுல என்னன்னு, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு கடவுளுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஆமா, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். இப்போ நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில கொடுக்கிறார் நம்மள கடவுள். பாவத்தினிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இப்பதான் நம்ம பாயிண்ட்டுக்கு வரோம். அதாவது இந்த ஜீவனை இயேசு கிறிஸ்து மறுபடியும் பிறக்க வச்சாரு கடவுள். இயேசு கிறிஸ்து மூலமா அந்த ஒரு மறுபடியும் உயிர்ப்பிக்க வச்சாரு. அந்த நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையை கொடுத்தாரு. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோமே, அந்த ஒரு மாம்சத்தோடு போராடி ஜெயிக்க வச்சாரு, பரிசுத்த ஆவியில பெற்றுக்கொண்டோமே. இந்த ஒரு ஜீவ வாழ்க்கைய இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலி செலுத்தணும். என்ன செய்யணுங்க? என்னத்த
புதிய மனுஷனை பலி செலுத்தணும். முதல்ல புதிய மனுஷனாகணும். பழைய மனுஷன் பலி செல்லாது. பழுதற்ற பலி வேணும் கடவுளுக்கு. பழைய ஏற்பாட்டுல எத்தனை நிழல் எடுத்தாலும் ஆட்டுக்குட்டியா இருக்கட்டும் காளையா இருக்கட்டும், அதுல என்ன ஒரு சின்ன ஒரு விண்ணம் இருந்தாலும் அந்த பலி கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது போல புதிய ஏற்பாட்டுல பழைய மனுஷனுக்குள்ள இருந்து புதிய சிருஷ்டி வர முடியாது. பழைய மனுஷனுடைய பலி எந்த பலியும் செல்லாது. ஒரு காணிக்கை செலுத்தினா கூட, இப்ப கூட நம்ம காணிக்கை செலுத்தின கடவுள் என்ன செய்வாரு? முதல்ல உன்னிடத்தில் உன் சகோதரனுக்கு குறை என்று உண்டு என்று கண்டாயானால் முதல்ல சகோதரனோடு போய் என்ன செய்ய? ஒப்புரவாகு. அப்புறமே கொண்டாந்து காணிக்கை கூட அப்புறம் தான் நான் ஏற்றுக்கொள்ளுங்கிறார். அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறார் கடவுள். முதல்ல புதிய மனுஷனா மாறணும். கடவுளுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை போல இந்த பூமியில வாழணும். வாழ்ந்து நம்முடைய சின்ன காரியமா பெரிய காரியமா கடவுள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார். அப்படியாக பலி செலுத்தும் போது நிறைய சொல்லாங்க. பழைய மனுஷன் பாவத்துக்கு கொண்டாச்சு, சிலுவையில் அரைஞ்சாச்சு. புதிய மனுஷனை நீதிக்கு கொள்ளணும். நீதிக்காக பலி செலுத்தணும். கடவுளுக்காக எப்படி இயேசு கிறிஸ்து சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுத்தாரு இல்லைங்களா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து பலியாகவே கொடுக்கணும் நம்மள. அப்போஸ்தலர்கள் எல்லாம் அந்த பாருங்க, கடைசி வரைக்குமே அந்த ஜீவனையே கொடுத்தாங்க பாருங்க. அவங்க எப்படி கொடுக்க முடியுது? அப்படிதான், அதான் ஏற்றுக்கொள்ளப்படுச்சு. அவங்க தான் புது சிருஷ்டிக்கான ஓட்டத்துல ஓடினாங்கன்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும் பாருங்க. இப்ப இது ஒரு ப்ராசஸா இருக்குது. நீங்க இது ஒரு ஆராய்ச்சி தான். இது சம்பந்தமா மைண்ட்ல வச்சு நம்ம வேதத்தை வாசிக்கும் போது மற்ற செய்தியில கேட்கும் போது அது நமக்கு எப்படி அது பொருத்தமா வருதுன்னு கொஞ்சம் சகோதரர்கள் மூத்தவர்கள் அதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. ஒரு நிமிஷம். அப்படின்னா இப்ப என்ன இதுல இருந்து பார்த்திருக்கோம்னா, புதிய மனுஷனும் புது சிருஷ்டி ஒன்று அல்ல. புதிய மனுஷனும் புதிய சிருஷ்டியும் ஒன்று அல்ல. அது வேற வாழ்க்கை, இது வேற வாழ்க்கையா இருக்குதுங்க. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாதுங்க? சுதந்திரிக்க முடியாது. புதிய சிருஷ்டி வாழக்கூடிய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இந்த பூமிக்குரியது இல்ல, அது பரந்துக்குரியது. அது யாரு புது சிருஷ்டிங்க தெரியாது. நம்ம இன்னைக்கு எல்லாம் ஆளுக்கு நினைச்சுக்கிட்டா நான் புது சிருஷ்டி, நீ புது சிருஷ்டின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா புது சிருஷ்டி யாரு என்னன்னு சொல்லி உயிர்த்தெழுதல தான் தெரியும். முதலாம் உயிர்த்தெழுதுக்கு பங்குள்ளவர்களா இயேசு கிறிஸ்து தான் முதலாவது புது சிருஷ்டி. அவர் உயிர்த்தெழுந்த, அவர் தான் எல்லாத்திலயும் முதல்வரா இருக்கிறாரு. அவர் தான் முதல் புது சிருஷ்டி. அவரோடு கூட எழுந்து வரவங்க தான் எத்தனை பேரு, அது யாருன்னு சொல்லி அங்கதான் நமக்கு தெரியும். இப்ப நம்ம இங்க பழைய மனுஷனா புதிய மனுஷனும் பழைய மனுஷனும் போராடி பழச கொன்று இந்த புதிய மனுஷனை கடவுளுக்கு பிரியமா இந்த பூமியில அர்ப்பணிச்சு அவருக்காகவே வாழ்ந்து முடிக்கணும். ஒருவேளை அது சரியா யாரு செஞ்சோமோ அவங்க புது சிருஷ்டியா என்ன செய்யலாம். ஆனா தெரியும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சகோதரனுடைய ஓட்டத்துல, அவருடைய வாழ்க்கை முறையில, பேச்சுல, அவருடைய குடும்பத்துல, சமுதாயத்துல, சபையில அவருடைய வாழ்க்கை முறையை பார்க்கும்போது என்ன செய்யும்? கண்டிப்பா அந்த புது சிருஷ்டிக்குரிய குணலட்சணங்கள், வளர்ச்சி, தேர்ச்சி நமக்கு நல்லா தெரியும். டைம் ஆயிடுச்சுன்னா அதை கை தூக்கி இருக்கேன், நான் நிறுத்திடுறேன். ஏன்னா டைம் வந்து ஓகே, சரி ஓகே, முடிச்சிடலாம். ஆகவே இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா, எப்படி பழைய மனுஷனில இருந்து ஒரு புதிய மனுஷன் பிறக்கிறதோ, பழைய மனுஷனுக்குள்ள இருந்தான் ஒரு புதிய மனுஷன் உருவாக்கப்படுகிறதோ, அது போல புதிய மனுஷனில் இருந்துதான் ஒரு புது சிருஷ்டி உருவாக்கப்படும் அப்படிங்கிறது நம்ம மனசுல வச்சுக்கணும். பழைய மனுஷனை கொன்று புதிய மனுஷன் உருவாகுது. புதிய மனுஷன் அழிக்கப்படும் போது, கொல்லப்படும் போது புது சிருஷ்டி அங்க வெளியே வருகிறது. இப்படி பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து என்ன பார்க்கிறோம்னா, பழைய மனுஷன்ல இருந்து நேரடியா புது சிருஷ்டி வராது. யாரெல்லாம் பழைய மனுஷன் கூடயே நம்ம போராடிட்டு இருக்கிறோமோ, அதுகிட்டே சண்டை போட்டு தூங்கி எந்திரிச்சிருந்து இன்னும் பொய் சொல்லாத, அதை பார்க்காத, இது டிவி பார்க்காத, இன்னைக்கெல்லாம் பிள்ளை குழந்தைங்க எல்லாம் இது பத்தி இந்த காரியமே பெருசா பேசிட்டு இருக்கிறோம்ல, இதையே பேசிட்டு இருக்கிறோம். அப்படின்னாக்கா இப்ப இங்க இருந்து நம்ம புதிய சிருஷ்டியை பத்தி எல்லாம் பேசக்கூடாது.
அடுத்த ஒரு ஸ்டெப் புதிய மனுஷனாவே என்ன நம்ம மாறாம இருக்கிறோம். நானே நம்முடைய வாழ்க்கை முறையில பார்த்தோம்னா வேத வசனத்தின் அடிப்படையில அங்க போய் தான் புதிய மனுஷனை பத்தி பேச முடியும். அப்ப நம்ம இன்னும் என்ன செய்யணும்? அப்ப பழைய மனுஷனுக்குள்ள இருந்து நேரடியா புது சிருஷ்டி உருவாகாது. இப்ப பழைய மனுஷன் செத்து புதிய மனுஷனை உருவாக்கணும். புதிய மனுஷனுக்குள்ள இருந்து புது சிருஷ்டியானது உருவாக்கப்படும் அப்படிங்கறதான் பாக்குறோம். அப்ப இதை குறிச்சுதான் நம்ம ஏற்கனவே அடிக்கடி படிக்கிற வசனம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் இந்த 16, 17 வாசிப்போம். இந்த அதிகாரம் ஃபுல்லா மேல இருந்து படிச்சு பாருங்க, ரொம்ப புரியும். இது இம்மைக்குரியதே இல்ல பாருங்க. அதாவது நிறைய சொல்லுவார். இந்த வசனம் மட்டும் வாசிங்க. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாமிசத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புது சிருஷ்டி அப்படிங்கிறது எல்லாம் புதிதான வாழ்க்கைங்க. பழையவைகள் அது பழைய மனுஷனோ புதிய மனுஷனோ, மனுஷன் தான். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. மனுஷன் தான். புது சிருஷ்டி அப்படிங்கிறது அது அப்பாற்பட்ட வாழ்க்கை இல்லைங்களா? அதனால இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. இது மேல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வீட்டுல போய் படிப்போம். ஏன்னா டைம் இல்லை இது விளக்குறதுக்கு. நமக்கு எல்லாம் தெரியும் ஏற்கனவே. அப்ப ஆதாமுக்குள் பிறந்து ஆதாமுக்குள் மரிப்பது போல, ஆதாமுக்குள் பிறந்து ஆதாமுக்குள் மரிக்கிறது போல, இப்ப கிறிஸ்துவுக்குள் பிறந்து கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும். 2 மரணம் இருக்குது நமக்கு. ஆதாமுக்குள்ள மரிக்கிறது மட்டும் இல்ல, கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யணுங்க? மரிக்கணும். கிறிஸ்துவுக்குள் யாரும் மரிக்கிறாங்களோ அவங்க தான் புது சிருஷ்டி ஆக முடியும். பழைய மனுஷன் ஆதாமுக்குள் மரிக்கிறது, புதிய மனுஷன் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் சாகணும், மறுபடியும் சாகணும். இப்ப இந்த சாவுங்கிறது பாவத்துக்கு செத்தோம்னா மறுபடியும் 2வது வரமாட்டோம். 2ஆம் மரணம் அது. புதிய மனுஷன் ஆகிட்டு மறுபடியும் பாவத்துக்கு செத்தோம்னா அது என்னது? அதுக்கு பேர் 2ஆம் மரணம். நீதிக்காக தேவனுக்காக கடவுளுக்காக வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவ போல மரித்தோம்னா அது புது சிருஷ்டி. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கடையலாம். இத புரியுதுங்களா? என்ன தெரியல, மறுபடியும் கேளுங்க எந்த அளவுக்கு புரியுது அப்படின்ட்டு. இப்ப பாவத்துக்கு மரித்து பாவத்துக்கு மரிப்பது பழைய மனுஷன், நீதிக்கு மரிப்பது புதிய மனுஷன். இதெல்லாம் நம்ம திரும்ப ஏன் சொல்றோம்னா இது நம்ம புதுசா இருக்குதுங்க எனக்கு. அதனால நம்ம மறக்க கூடாது. மறுபடியும் சிந்திச்சு பாருங்க. அதுக்குதான் இப்ப பாவத்துக்கு மரித்ததால புதிய மனுஷன் பிறந்தது. பாவத்துக்கு மரித்ததால புதிய மனுஷன் பிறந்தது. நீதிக்கு மரித்தால் புது சிருஷ்டி பிறக்கும். இந்த 2 மரணத்தை நம்ம மறக்கூடாது. ஆதாமுக்குள் மரிக்கிறதையும் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறதையும் 2ஐயும் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும், பார்த்துக்கணும். சரிங்க, டைம் இல்லாததுனால சுருக்கமா ஒரு சில காரியங்களை மட்டும் பார்த்து முடிச்சிடலாம் பாருங்க. ஒரு சில உதாரணங்களை மட்டும் பார்த்துடலாம். இது எப்படி கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிறைய உதாரணம் இருக்குங்க. நம்ம ஒரு நாளைக்கு வேணா இன்னொரு நாளைக்கு இந்த பாடத்தை எடுத்துக்கலாம். டைம் தான் இல்லை. எப்படி கிறிஸ்துவுக்காக மரிக்கிறது அப்படின்னு, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அதை இழந்து எண்ணிமித்தமாகவும் சுவிசேஷமாக அதை இழந்து போகிறவன் திரும்ப பெற்றுக்கொள்வோம். அதுதான் பாருங்க புது சிருஷ்டியா இருக்குது. நிறைய வசனம் அது இருக்கு, படிக்க முடியாது. என் நிமித்தமாக சுவிசேஷ நிமித்தமாக இழக்கக்கூடியவங்க, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவங்க, தேவ பக்தியா நடக்க மனதா இருந்து துன்பப்படுறவங்க இல்லைங்களா? இதெல்லாம் வசனத்து நிமித்தம் துன்பம் வரும் இல்லைங்களா? அப்ப நீதி நிமித்தம் இப்படியாக வேதத்துக்கு அடுத்த காரியத்துல தேவனுக்கு அடுத்தவைகள் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா அப்படின்னு சொன்னார் இயேசு கிறிஸ்து. அப்படியாக நாம் இந்த பூமியில வாழும் போது நாம் நம்முடைய ஜீவனை என்ன செய்யறோம்? நீதிக்குரிய பலியாக நம்ம நாளுக்கு நாள் ஒப்பு கொடுத்து அதுக்காகவே வாழ்ந்து மரிக்கும் போது நிச்சயமா புது சிருஷ்டி நமக்குள்ள
நல்ல growth ஆகி வந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இப்ப இதுதான் முதற் பலன்னு சொல்றாரு. நம்ம வாசிப்போம் பாருங்க, வெளிப்படுத்தல் 14:4. நல்லா தள்ளி விடும், படிங்க. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். ஆமா, அதே போல அதுல 20ஆம் அதிகாரம் 4-6 வசனத்தை வாசிங்க. இதெல்லாம் நீங்க யோசித்து பாத்துக்கங்க. முன்னாடி வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள், பாடுபட்டவர்கள், இப்படி பல முதலாம் உயிர்த்தெழுதுக்கு பாக்கியவானோம் பங்குள்ளவனுமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்ச வசனம் தான். இதை புரிஞ்சுக்கங்க. இதுக்கெல்லாம் ஒரு சில உதாரணம் மட்டும் நம்ம சொல்றோம் பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசரிப்பு கூடார நிழல் பாத்தீங்கன்னா பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம், இந்த 3வது ஸ்டெப்புங்கிறது தான் என்ன செய்யுது, அந்த புது சிருஷ்டிக்குரிய வாழ்க்கையா இருக்குது. பழைய மனுஷன், புதிய மனுஷன், புது சிருஷ்டிங்கிற ஒரு 3 கோணம் நமக்கு நிறைய இருக்குது. எகிப்தின் வாழ்க்கைங்கிறது பழைய மனுஷனுக்குரிய வாழ்க்கை, நிழல். எகிப்தியர்கள் எகிப்துல நம்ம இஸ்ரேல் ஜனங்க இருந்தாங்க. வனாந்தர வாழ்க்கை புதிய மனுஷனுடைய வாழ்க்கை. 2 பேர் தான் கானானுக்கு போனாங்க. கானானுக்கு வாழ்க்கை தான் என்னதுங்க, புது சிருஷ்டிக்குரிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு இயேசு கிறிஸ்துவ பாத்தீங்கன்னா பிரதான தூதனாக பரலோகத்துல இருந்தாரு. அங்கிருந்து அவரு துண்டிக்கப்பட்டதுனாலதான், அதை வெறுமையாக்குறதுனாலதான் பரிபூர்ண மனுஷனா அந்த உலகத்துக்கு வந்தாரு. இங்க வந்து அந்த பரிபூர்ண ஜீவனை நமக்காக சுகந்த வாசனையான காணிக்கையாக கடவுளுக்கு பலியை செலுத்தி உயிர்த்தெழுதல்ல புது சிருஷ்டி ஆனாரு. நீங்களா அந்த 3வது நிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாகுது. அப்ப நம்ம கூட அப்படிதான் எல்லாத்துலயுமே ஆதாமுக்குள்ள பிறந்தோம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறந்திருக்கிறோம். மறுபடியும் உயிர்த்தெழுதல்ல தான் யார் புது சிருஷ்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பாருங்க. இந்த மாதிரி ஞான ஸ்நானம் கூட அப்படிதான். ஜலத்தினால் பிறகு அடக்கம் பண்றது, முதலாவது அடக்கம் பண்ற பழைய மனுஷனை, ஆவியினால் பிறக்கிறதுங்கிறது புதிய மனுஷனுக்குரிய வாழ்க்கையா இருக்குது. அந்த புதிய மனுஷ வாழ்க்கைய நம்ம பலி செலுத்துறது அக்னி ஞான ஸ்நானம் எடுக்கும் போது தான் அந்த அவரோடு கூட பலியாகிறோம். பலியாகி நம்ம புது சிருஷ்டி ஆகிறோம். இப்படி நிறைய உதாரணம். 3வது நிலை அப்படிங்கிறது நிறைய இடத்துல அது இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துக்கிறோங்க. அது மட்டும் இல்ல, சுருக்கமா ஒரு சில காரியத்தை மட்டும் சொல்றோம் பாருங்க. நம்ம எவ்வளவுதான் அறிவை பெற்றிருந்தாலும், வேதத்தை கரைச்சி குடிச்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியுங்க, எல்லாம் ஆணி வேற அக்கு வரையா எனக்கு பிரிச்சு மேய்ஞ்சிருவேன், எல்லாம் தெரியாதே கிடையாதுன்னு சொன்னாலும் நம்முடைய குணலட்சணமே முக்கியமா இருக்குது. குணலட்சண வளர்ச்சிக்கு அது உதவலை அப்படின்னாக்கா நம்முடைய எவ்வளவு கற்று தேறி இருந்தாலும் அதனால எந்த பயனும் இருக்காது பாருங்க. அதனால சில உதாரணம் பாத்தீங்கன்னா, பழைய மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது தீமைக்கு நன்மைக்கு தீமை செய்யற வாழ்க்கை. நன்மை செஞ்சவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம், தீமை செய்யறது. புதிய மனுஷன் அப்படிங்கிறது நன்மைக்கு நன்மை, தீமைக்கு நியாயப்பிரமாணத்தின்படி சட்டப்படி வாழ்றது அப்படி. ஆனா புதிய சிருஷ்டிக்குரிய வாழ்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தீமைக்கு நன்மை செய்வது, சத்துருக்களையே நேசிப்பது. ஒரு கணத்துல அடித்தான் மறு கணத்துல காட்டல சொல்றாருங்களா. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது பாருங்க. நிறைய நேசிக்கிற காரியமா இருக்கட்டும், மன்னிக்கிற காரியமாக இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இந்த 3ஐயும் நம்ம எந்த நிலையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, நான் பழைய மனுஷனா இருக்கிறேன்னா, புதிய மனுஷனா இருக்கிறேன்னா, புது சிருஷ்டிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறேன்னா அப்படின்னு நம்முடைய சுபாவத்துல, குணலட்சணங்கள்ல ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம சரியான புது சிருஷ்டிக்குரிய ஓட்டத்துல ஓடுறதுக்கு நமக்கு கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. அநேக காரியம் இருந்தாலும் நேரத்தை கருத்தில் கொண்டு கடவுளை மட்டும் கொடுத்த இந்த ஒரு அருமையான வாய்ப்புக்கு அவருக்கும் குமாருக்கும் நன்றி சொல்லி, பொறுமையோடு கேட்ட சபையாருக்கும் கிறிஸ்துக்குள்ளான நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆமென்.